ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 days weight loss challenge intermittent fasting 16:8 அந்த ரேஷியோவில் இன்றைக்கி டே 16ஓட டயட் மீல் பிளான் அண்ட் இன்னையோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணது மாதிரியே அடுத்த 15 நாளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ண போகிறோம். புதிய டயட் ஃபுட்டோட அண்ட் புதிய டயட் ரொட்டீனோட நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓணம் என்னோட பர்த்டே இப்படின்னு நல்லா பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே டயட்டை கொஞ்சம் மறந்தே இருந்தேன். ஸோ 3 டேஸ்க்கு அப்புறமா மறுபடியும் மார்னிங் 5 மணிக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு முதல் வேலையாக தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வாக்கிங் தான் போயிருந்தேன். நான் மார்னிங் எந்திரிச்சதுமே நார்மல் தண்ணி தான் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கிறது. வேறு லைக் இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க் மாதிரி எதுவுமே நான் எடுத்துக்கிறது இல்லை. மார்னிங் எந்திரிச்சு எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி குடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போவேன். என்னால் எந்த அளவுக்கு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வாக் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் வாக் பண்ணுவேன். ஒரு 3 நாள் கேப் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணப்போ கொஞ்சம் டயர்டாகவும் லேசியாகவும் தான் இருந்துச்சு. அந்த லேசினஸோட நம்ம ஃபைட் பண்ணி கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா வாக்கிங் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக மாறிடும். அண்ட் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் ரிட்டன் ரூமுக்கு வந்ததும் மறுபடியும் தண்ணி தான் எடுத்திருப்பேன். ஏன்னா பாடி நல்லா டீஹைட்ரேட் ஆகிருக்கும். ஸோ வந்ததும் நிறைய தண்ணி குடிக்கணும்னு தான் எனக்கு தோணும். ஸோ வந்ததும் மறுபடியும் நிறைய தண்ணி எடுத்துப்பேன். நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி குடித்த தண்ணியை விட அதிகமாகவே வந்ததுக்கப்புறமா குடிச்சுப்பேன். அண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மீல் கொஞ்சம் பச்சை பயிறு வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்காக ஃப்ரெஷ்அப் ஆக போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை பயிரை தண்ணியில் ஊற போட்டுட்டு போனேன் அப்படின்னா அது 1/2 hour கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா சீக்கிரமாக வேகும். அதனால தான் ஊற போட்டுட்டு போவேன். ஊற போடாமல் கூட நம்ம வேக வைக்கலாம். ஆனால் அதுன்னா கொஞ்சம் குக்கரில் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண வீடியோஸில் எல்லாம் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் கமெண்ட்ஸாக எனக்கு ரீசன்ட் டேஸில் வந்தது வெயிட் அப்டேட் பண்ணுறதுக்கு தான். என்னோடய வெயிட்டிங் மிஷின் உடஞ்சதுனால தான் வெயிட் அப்டேட் பண்ணாமல் இருந்தேன். ஒரு மிஷினை வாங்கிட்டு அப்டேட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் திரும்ப அதை ரிக்வெஸ்ட்டாக ஒரு 2-3 கமெண்ட்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டதுனால நேற்றுக்கே போய் ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு நான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஏரில் வாக் போகிறதே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு தான். அதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் நான் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆகி முடியும் போது மணி ஒரு 7 மணி தான் ஆகிருக்கும். ஸோ 7 to அடுத்து எனக்கு 9 o'clock தான் ஆஃபீஸு. ஸோ அடுத்தும் எனக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளாடி நான் குட்டி குட்டி ஒர்க்ஸ் ரூமில் இருக்கும், அதை பார்த்துட்ருப்பேன். கார்பேஜ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ட்ராஷ் பாக்ஸ் க்ளீன் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறமா ரூம் ஏதாச்சும் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்ருப்பேன். இல்லை அப்படின்னா அவ்வளோ டைமும் சும்மா எடிட்டிங்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிற டைம்ஸை தான் நான் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 8:30 போல் ரெடியாகி சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டிங் மிஷின் ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னும் காட்ட போகிறேன். நம்ம லாஸ்ட்டாக வெயிட் செக் பண்ணப்போ 90 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 89 kgs வந்திருந்தேன் ஒரு 10 நாளில். அதுக்கப்புறம் ஓணம் பர்த்டேன்னு ஒரு 4-5 நாள் நல்லா சாப்பிட்டதில் 1-2 kgs ஏறி இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நான் கொஞ்சமும் வெயிட் ஏறலை. 89 kgலேயே மெயின்டைன் தான் ஆகிட்டு இருந்துச்சு. எப்போவாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி சீட் மீல் எடுத்தாலும் அதுலேயும் சுகர் எதுவும் ஆட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கூடவே ஜங்க் ஐட்டம் ப்ராசஸ்டு ஃபுட் எதுவும் எடுத்துக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே எடுத்தால் கூட குவான்டிட்டி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது இந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணலாம் வெயிட்டை. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல பச்சை பயிறு, அதை வேகிறதுக்காக ஸ்டவ்வில் வச்சாச்சு. அது கூடவே பாயில் பண்ண ஒரு எக்கும் போட்டு பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மீல் பச்சை பயிறு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாயில் பண்ண எக்கு ஒரு ப்ளம்ஸ் பழம். மார்னிங் 8:30க்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மீலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
அண்ட் இன்றைக்கி லஞ்ச்க்கு வந்து சப்பாத்தி, சிக்கன், எக்கெல்லாம் போட்டு ஒரு கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஷாப்பில் ரெடிமேடாக வாங்கி வச்சது. எனக்கு சப்பாத்தி மேக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி தொக்கு பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் சப்பாத்தி இந்த மாதிரி முந்தின நாள் நைட்டே நான் போய் வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபி நான் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, டயட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் டயட்டில் எடுத்துக்கோங்க. ஹார்ப்ஸு, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் டயட்டில் இந்த ரெசிபியை வந்து ஆட் பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சமாக பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன். நான் எனக்கு ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறதுனால குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அண்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் கேரட்டு, கேபேஜு அண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு நல்லா இதை வந்து சாட்டே பண்ண போகிறோம். இது ரொம்ப வதங்கணுன்னெல்லாம் இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். லைக் நம்ம ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்ல, அந்த கேபேஜு, கேரட் இதெல்லாம் சீவ் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கணும். அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து சிக்கன் வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். சிக்கன்லேயே தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன் வந்து குக் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் நான் ஆட் பண்ண மசாலாலேயே நல்ல காரம் இருக்குது. அண்ட் கூடவே நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுனால எனக்கு இந்த காரம் போதும். அதனால நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. அண்ட் நான் சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுருக்கேன் அண்ட் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூடவே ஒரு 2 எக்கு ஆட் பண்ணி அதையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிச்சு வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியையும் இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி. இதில் வந்து ஹார்ப்ஸும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது அண்ட் ஃபைபரும் இருக்குது. ஸோ உண்மையாகவே டயட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அண்ட் இன்றைக்கி என்னோடய லாஸ்ட் மீலாக கொஞ்சமாக கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய லாஸ்ட் மீல் இன்றைக்கி. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வீடியோவில் காமிக்கிற ஃபுட்டை தவிர வேறு எதுவுமே எடுக்கிறது இல்லையா, உங்களுக்கு பசிக்காதா, 4 மணியோட லாஸ்ட் மீலை கம்ப்ளீட் பண்ணுறீங்களே அப்படின்னு. நான் வேறு எதுவுமே எடுக்கிறது இல்லை. நான் 4 மணியோட கம்ப்ளீட் பண்ணாலும் எனக்கு இது பழகிருச்சு. அண்ட் அப்படியே பசிச்சா கூட நான் தண்ணி தான் குடித்து ஸ்டொமக்கை ஃபில் பண்ணிப்பேன். அதுவே எனக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி எனக்கு இந்த மாதிரி ஃபுட் எடுத்து இப்போ பழகிருச்சு. பாடியும் அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிருச்சு. அண்ட் அவ்வளோதான், டே 16 இப்படி தான் எனக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. உங்களுக்கு டயட் பற்றி, வெயிட் லாஸ் பற்றி ஏதாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு இவ்வளோ நாளும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.